Kaylee Cuoco and Sam Claflin star in the MGM Plus original series, Vanished. When the man Alice loves disappears on a train to the south of France, every romantic memory becomes evidence. Every intimate detail, a potential threat. She thought she knew everything about him, but she may not even know his real name. 4-part thriller Vanished premieres February 1st on MGM Plus. Finding the truth is a dangerous affair. ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க. எத்தனை மாசம் நான் வந்து தூக்கம் இல்லாம நான் வேலைக்கு போய் கண்ணெல்லாம் அப்படியே அப்படியே வீக்கத்துல பிதுங்கிட்டு இருக்கோம். கேட்பாங்க எல்லாம், என்ன கண்ணுல பிதுங்கிட்டு இருக்கு, வீட்டுக்காரர் எதாவது அடிச்சுட்டாரா கேட்பாங்க. வீட்டுக்காரெல்லாம் அடிக்கல, ஆனா எங்க வீட்டுல சேட்டை தான் தாங்க முடியல. அவங்களும் எல்லாரும் மந்திர வரையெல்லாம் இங்க போ அங்க போ, பாக்காத இடம் இல்ல, கிட்ட கிட்ட நான் பண்ண செலவு வந்து சொல்ல முடியாத செலவு, அந்த மாதிரி எல்லாம் பண்ண. ஆனா எனக்கு ஒரு டவுட், அது ஏன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம அவரை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணிருக்கு? உங்களை எப்படி விட்டு வச்சுச்சு? அதான் எனக்கும் தெரியல. இதுக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை செய்யறேன், எல்லா பேஷண்டும் நான் பாக்குறேன். ஸோ எல்லாம் போடி நான் ஃபாரன்சிக் கூட போறேன் வரேன். ஸோ அதெல்லாம் நான் பார்த்து எனக்கு பேய், அவர் சொல்லுவாரு, நீயே ஒரு பேய், பேய் இங்க உன்னை பார்த்து பயப்பட போகுதுன்னு கேட்பாரு. எனக்கு வீட்டுக்காரே கேட்பாரு. ஹாஸ்பிட்டல் நீங்க எதுவும் பாத்தீங்க அப்படி இப்படின்னு சொன்னாரு முத? இல்ல, அதாவது இந்த பாடி, இந்த ஃபாரன்சிக், இந்த சூசைட் இதெல்லாம் வந்து நான் பாத்துருக்கேன் பாருங்க. ஃபாரன்சிக்ல வந்து பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்களா. ஸோ சம்டைம் எனக்கு அந்த கூசஸ்லாம் இருக்கும், நான் போய் எல்லாம் பண்ணுவேன். ஆக்சுவலி நான் வந்து கிச்சமாசால தான் வேலை செஞ்சேன், எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் நான் வேலை செஞ்சனால எனக்கு ஒவ்வொரு நாளும் சாவு தான், ஒவ்வொரு நாளும் தான் சாவு பாக்குறது, ஒவ்வொரு நாளும் நான் வந்து பாடி எஃபெக்ட் பண்ற வேலை தான். அந்த மாதிரி ஒரு வேலை. இது அதோட ஆத்மா, பேய், ஆவி அதெல்லாம் பார்த்தது இல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இது வரைக்கும் ஒண்ணும் வந்தது இல்லை எனக்கு. அந்த வீட்டுல இருக்கும் போது அவர் பாப்பார்ல, அப்பப்ப காட்சி கொடுத்துச்சுல அவரோட குட் ஃப்ரெண்ட், அத நீங்க பாத்தீங்களா? எனக்கு அந்த மாதிரி இல்ல, ஒண்ணுமே இல்ல. எனக்கு நான் வந்து அவர்கிட்ட சொல்லுவேன், நீங்க என்ன நாடகம் நடத்துறீங்களான்னு கேட்பேன், சீரியல் எதுவும் பாக்குறீங்களான்னு கேட்பேன். அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இத்தனைக்கு எங்க வீட்டுல வந்து நாய்க்குட்டி இருக்கு, சோய் போட்டுல இருந்துச்சு அப்ப. சோ நான் சொல்லுவேன், இந்த மாதிரி பெரியவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த வளர்ப்பு பிள்ளைங்க வீட்டுல இருந்தாக்கா இந்த மாதிரி ஆசாமி எல்லாம் வராது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, கொலைக்கும்னு சொல்லுவாங்க. அது நார்மலா தான் இருக்கு. அது ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கு, இவர் தான் ஏன் சார்பாட்டம் பண்ணுவாரு. நீங்க யூஸ் பண்ண சாம்பிராணியோட பிராண்ட் அதுக்கு பிடிக்கல. இருக்கலாம் பிளக்கு. ஆனா அப்ப நான் வந்து எல்லாரும் மந்திரம் எல்லாம் பார்த்து சின்ன நாயகர் எல்லாமே நான் பார்த்ததுப்பா. அவங்க வந்து ஒரே ஒரு விஷயம் தான் என்கிட்ட சொன்னாங்க. நானும் கேட்டேன், ஏன் வந்து இவரை மட்டும் தான் டிஸ்டர்ப் பண்ணது, ஏன் எங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணவே? இத்தனைக்கும் எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, பெரிய பெரிய பிள்ளைங்க, ஏன் அவங்கள மட்டும் டிஸ்டர்ப் பண்ணல, எங்க வீட்டுக்காரர் மட்டும் தான் டிஸ்டர்ப் பண்ணுது? இப்ப அவங்க சொன்னாங்க, ஏன்னா அது வந்து பேர் சொல்லக்கூடாது, மோகினியா அந்த மாதிரி முடி நீட்டா இருக்கும், அது ஆம்பளைங்களுக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. ஒரு டைம்ல வந்து எனக்கு அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, ரொம்ப டிப்ரெஷன்ல நான் விழுந்துட்டேன். ஏன்னா வேலைக்கு போனா தூக்கம் இல்ல, நான் பேஷனை பாக்குறதா இல்ல உங்களா பாக்குறதா அப்படின்ட்டு அது ஒரு டிப்ரெஷன் ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் ஒருத்தர் நாயகர் வந்தாங்க, அஜின்னு சொன்னாங்க அவர. அப்ப என் ஃப்ரெண்டு வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணாங்க, நீங்க வந்து நீங்க பாருங்க, அவங்க நாயகருங்க தான். சரி நான் வரேன், 7:30 மணிக்கு நான் வரேன் ராத்திரி அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வந்துட்டு வந்து வாசல் மண்ணுக்கு பின்னால என்னமோ அந்த ரூம்ல வந்து ஒரு மாதிரியா சத்தம், அப்படியே ஊட்டுற மாதிரி சத்தம். ஏன்னா எனக்கும் கேட்டுச்சுதான் அந்த சத்தம். ஆனா நான் வந்து ரொம்ப இது பண்ணிக்கல, அதை இக்னோர் பண்ணிக்கிட்டேன். ஏதோ ஜாமா ஏதோ விழுந்திருக்கோம் அப்படின்ட்டு வந்துட்டு அப்புறம் முன்னுக்கு அந்த என்னமோ அவர் கிரீஸ் எல்லாம் தூக்குனாரு. கிரீஸ் அவங்க அஜிலாம் கிரீஸ் வச்சிருப்பாங்களே, அந்த தூக்குனோடனே இப்ப அவரு சொல்லிட்டாரு. நான் இத்தனைக்கு நான் ஒண்ணுமே சொல்ல, அது பொம்பளை இந்த மாதிரி எதுவுமே நான் சொல்ல கிடையாது, மினிமம் அவர் வந்து வாயிலால வரட்டும் அப்படின்னு இப்ப சாம இருந்தேன். அப்ப வந்தோன்னா அவர் பொம்பளை, முடி நீட்டா இருக்கு, எங்க வீட்டுக்கு அவர் சொல்ற மாதிரியே அவங்களும் சொன்னாங்க. அப்பதான் நான் நம்பினேன் உண்மையாதான் அப்படின்ட்டு. அப்ப அவர் என்ன வந்து சொன்னாரு, அப்ப இந்த பிளாக்ல தான் இருக்கு, அது தங்கி இருக்கு அப்படின்ட்டாரு. இந்த பிளாக்ல தான் இருக்குன்ட்டாரு. அப்ப வந்துட்டு அந்த என்னமோ அந்த கருப்பு மிளகு, அப்புறம் இந்த கல் உப்பு எல்லாம் தூவி விட்டாரு.
தூக்கிட்டு கரெக்டா அந்த ரூமுக்கு போயிட்டாரு. நான் ஒண்ணுமே சொல்லல. அந்த ரூம் தான் இது வந்து எங்க ரூம், இது பிள்ளைங்க ரூம், அதெல்லாம் நான் சொல்ல கிடையாது. அவரே வந்தாரு, எங்க ரூமுக்கு போனாரு. பார்த்துட்டு அவர் கரெக்டா சொல்றாரு, இந்த மாதிரி இந்த டிண்டிங் மேலதான் அப்படி வருது, இது டிண்டிங் வழியா வருது, முன்னுக்கும் வரல பின்னாலும் வரல, டிண்டிங் வழியா தான் வருது. அப்ப நான் சொன்னேன், இது டிண்டிங் வழியா வருதுக்கு இது எப்படி 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 வரும் டிண்டிங் வழியா? இல்ல அது வந்து என்ன டிண்டிங் டிண்டிங் மணியாரா பண்ணி வருதா? அப்ப இங்கிலீஷ் படம் பார்த்துருச்சு போல அந்த பேய். இருக்கலாம் போல. நீங்க ஒண்ணு இவ்ளோ கரெக்டா அவரு சொல்றாரு, ஆனா ஏன் அவரால் அத முழுமையா விரட்ட முடியல? அவர் தான் சொல்லிட்டாரு, இது வந்து நான் வந்து காவல்கள் தான் பண்ண முடியும், பட் நான் விரட்ட முடியும், ஏன்னா இது வந்து அதுக்கு சொந்தமான இடம், அது முடியாதுன்னு அவர் சொல்லிதான் இது பண்ணாரு. அப்ப நான் சொன்னேன், அந்த மாதிரி எப்படி முடியும், எப்படி நான் அங்க இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் என் வீட்டுக்காரர் பெட்ரோல்ல போய் தூங்குறாரு, நான் ராத்திரி வேலைக்கு போன பெட்ரோல்ல போய் தூங்குறாரு, நான் வீட்டுல லீவு டைம் இருந்தாலும் நிம்மதியா தூங்க வருதில்ல, ராத்திரில ஒரு 5 நிமிஷம் தான் தூங்குவாரு, பேய் எல்லாமே அழுவாரு. அப்படி நானும் சம்டைம்ஸ் என்ன பண்ணிட்டேன், ஒரு பேயார விட்டா அவருக்கு மூஞ்சிலேயே தாங்க முடியல என்னால. ஒரு பக்கம் பேய் டார்ச்சர் பண்ணுது, நீங்க என்னன்னா பேய் வேற அறையறீங்க. பேயார இல்ல, நம்மளே ராத்திரி செஞ்சுட்டு நம்ம வரோம், டபுள் சிபி செஞ்சுட்டு வரோம், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு நாள் 2 நாள் இல்ல, 8 மாசம் பல்லு கட்டிக்கிட்டு இருந்தேன். சாமா விட்டுட்டு போயிடலாம் நினைச்சேன். பேய்கிட்ட எப்படியே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் எல்லாம் பாத்துருக்கீங்க. ஆமா, எஸ்கேப் தான் பார்த்தேன். ஆனா எனக்கு ஒரு மாதிரி டவுட், இவருமே டவுட்டா தான் இருந்துச்சு. அப்ப கூட கேட்டேன், நீங்க எதுவும் பொம்பளைங்க எதுவும் ஏமாத்திருக்கீங்களா, பொம்பளைங்களை கல்யாணத்துக்கு எதுவும் ஏமாத்திருக்கீங்களா, ஏன்னா உங்களை தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, எங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணலையே அப்படின்னு கேட்டு. பாருங்க, ஒரு பேய்னால இந்த மனுஷன் பேய் அது பாடுபட்டு இருக்கிறாரு, ஒரு பக்கம் பேயோட பாடுபட்டு இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் உங்களோட பாடுபட்டு இருக்கிறாரு. நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. ஆமா கீதா, 8 மாசம் கீதா, ஐயோ அது ஒரு பெரிய எனக்கு மெமரி, அது இன்னும் மறக்க முடியாது எனக்கு. இதெல்லாம் வந்து மறக்க முடியாம அதே நினைச்சிட்டு இருக்கீங்களா? வந்துரு போது பார்த்து.